வணக்கம் மக்களே, கொல்லிமுல் பாளையம். பாகம் 3க்கு போகலாமா? ஹரிஷ் ஏதோ யோசிக்க அந்த பெரியவர், தம்பி தம்பி, நீங்க யாரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்க பேரு ஜெயபிரகாஷ் தானே என்று கேட்க ஹரிஷ் திகைத்து போய் நின்றான். பாபு, டேய் ஹரிஷ், ஹரிஷ் என்னை கூப்பிட ஹரிஷ். சொல்லு பாபு, சொல்லுங்க ஐயா, என்ன சொல்ல? அந்த பெரியவர், இல்லை தம்பி, உங்களை மாற நம்பி படித்தேன்னா ஒர்க் பண்ண ஸ்கூலில், அதான் கேட்டேன். சரி, அது விருங்க தம்பி, நீங்கள் யாரு, எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. உடனே பாபு, ஐயா, இங்கே ஒரு ஸ்கூல் எரிஞ்சு போச்சு இல்லை ஐயா, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதான் உங்களை தேடி வந்தோம் ஐயா என்று கேட்க அந்த பெரியவர், சரி உள்ளே வாங்க என்று சொல்லி கூட்டி சென்றார். ஹரிஷ் அந்த ஸ்கூல் அப்படி என்னதான் நடந்தது என்று கேட்க, என் பேர் மாணிக்கம் என்று. அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பித்தார். கொல்லிமுல் பாளையம், அங்கே ஒரு ஸ்கூல் இருந்தது. சுற்றியுள்ள அந்த சின்ன சின்ன கிராமத்துக்கு எல்லாம் அந்த ஒரு ஸ்கூல் தான் இருந்தது. 10வது வரைக்கும் 700 மாணவ மாணவிகள் படித்தர்கள். அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியர் மகாலிங்கம் ரொம்ப நல்லவர். ஒரு மக்களுக்கு சிறு உதவி செய்து வந்தார். ஊர் மக்கள் எல்லாருக்கும் அவர் மேல் நல்ல பேர் இருந்தது. அதே ஸ்கூல்ல ராஜேஷ் ரொம்ப பண ஆசை பிடித்தவர். அந்த ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு மாணவன் ஜெயபிரகாஷ் ரொம்ப புத்திசாலி பையன். தமிழ்நாட்டில் முதல் மார்க் வாங்குவான் என எல்லாரும் எதிர்பார்த்துங்க. ஜெயபிரகாஷ் அம்மா அப்பா தம்பி ஹரிஷ் 5 வயது பையன். ஒரு அழகிய குடும்பம். அப்பா அம்மா விருப்பதற்கு ஏற்ப ஊர் கலெக்டர் ஆகணும், ஊருக்கு நல்லது செய்யணும், ஊருக்கு நல்லது செய்யணும் என்று அண்டாக் படித்தான். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, பிரான்ஸ்னு மொழி பேச படிக்கும் ஒரு ஜெயபிரகாஷ்க்கு அந்த நாள் வெளிநாட்டவர் வராமல் இருந்திருந்தா ஜெயபிரகாஷ்ன வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.